மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அவர்கள் பாதுகாப்பாக பயணிக்கிற பெண்களால் இயக்கப்படும் 200 ஆட்டோக்களை நம்முடைய முதலமைச்சர்கள் இன்று தொடங்கி வைத்துவிட்டு தான் இந்த மேடைக்கு வந்துள்ளார்கள். அதே போல பெண்கள் வியாபாரம் செய்வதற்காக அவருடைய பொருளாதாரத்தை முன்னேறுவதற்காக 50 மின் ஆட்டோக்களை இன்று அவர் சென்னையில் உள்ள மகளிருக்கு வழங்கி சேர்த்துவிட்டு தான் இந்த ஒரு மேடைக்கு வந்துள்ளார்கள். இந்த 2 ஆட்டோக்கள் 250 ஆட்டோக்கள் வழங்கிய திட்டம் மிக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாகும். அது இந்த மகளிர் தின விழாவிலே தொடங்கி வைப்பது மிக பொருத்தமானதாகும். மேலும் இந்த மேடையிலே பல்வேறு துறைகளின் சார்பில் பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க வந்துள்ள நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களை நான் முதலாக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி வரும் தமிழ்நாட்டை இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக மாற்றிய பெருமைக்குரிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை நான் வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நம்முடைய மாண்புமிகு வணக்கத்துக்குரிய மேயர் திருமதி பிரியா அவர்கள், மகளிர் ஆணைய தலைவி குமாரி அவர்கள் மற்றும் நம்முடைய பல்வேறு உதவிகளை பெறுவதற்காக வந்துள்ள அத்துணை சகோதரிகள், நம்முடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் சார் அவர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சி முதன்மை செயலாளர் திரு ககன்சிங் பேடி ஐஏஎஸ் சார் அவர்கள் மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையினுடைய செயலர் திருமதி ஜெயஸ்ரீ முருகன் ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் அவர்களோடு இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்துள்ள உயர் அதிகாரிகள் மற்றும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சிக்கு வருவதில் உங்கள் அனைவரையும் நான் மனதார வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் நிறைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மகளிர் சுய உதவி குழுவினர் தயாரித்த பொருட்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு நிறைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் தயாரித்த மகளிர் சுய உதவி குழுவினர் தயாரித்த பொருட்கள் நிறைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்கள் நிறைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். எனக்கு மகளிருக்கு சுய உதவி குழுவினர் தயாரித்த பொருட்களை எப்போது பரிசாக தாருங்கள் என்பவர் துணை முதலமைச்சர் அவர்கள். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வீட்டில் முடங்கி இருந்தவர்களை பொருளாதாரத்தில் யாரையும் சார்ந்திருக்காமல் பல்வேறு தொழில்களை தொடங்கி தொழில் முனைவோர்களாக மாற்றியுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கு சமூக நலத்துறையின் அரசு செயலர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் அரசு செயலர் அவர்களும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் அவர்களும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மதிப்பு பொருட்கள் நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அரசின் திட்டங்கள் மூலம் பயனடைந்த பயனாளிகளும் இருக்கின்றனர். அவர்களுக்கு மதிப்பு பொருட்கள் நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. நன்றி. தமிழ்நாடு காவல்துறை சார்பில் மகளிர் அதிரடி படையினரின் சாகச நிகழ்ச்சி தற்போது நடைபெற உள்ளது. காவல்துறையில் பணியாற்றும் பெண் கமாண்டர் நவீன ரக துப்பாக்கிகளை கண்களை கட்டிக்கொண்டு அதிவேகமாக பிரித்து ஒன்று சேர்க்க இங்கு வருகை தர உள்ளனர். நம் பாதுகாப்பில் அரணாக நிற்கும் மகளிரை மகளிர் தின விழாவில் தரவொலியுடன் இங்கு வரவேற்கலாம். காவல்துறையில் பல்வேறு கூட்டத்தடுப்பு பணிகளில் ஈடுபடும்போது எத்தகைய சூழ்நிலையையும் சமாளிப்பதற்கான தனி ஆற்றல்களை பெற்றுள்ளனர். அதில் ஒன்றான பல வகையான ஆயுதங்களை பயன்படுத்தும் யுத்திகளை கற்றுக்கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தற்காத்துக் கொள்ள கடும் பயிற்சியை பெற்றிருக்கிறார்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 50ஆம் ஆண்டு பெண் காவலர் விழாவில் நவரத்ன திட்டத்தின் ஒன்றான அகில இந்திய பெண் காவலருக்கான துப்பாக்கி சுடுதல் போட்டி 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. அதில் தமிழக பெண் காவலர்களின் ஒட்டுமொத்த இந்திய அளவில் முதன்மை கோப்பையையும் 39 தனிநபர் பதக்கங்களில் 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலம் உள்ளிட்ட 11 பதக்கங்களையும் கார்பன் துப்பாக்கி போட்டியில் ஒட்டுமொத்த சிறந்த வீராங்கனை என்ற பதக்கத்தையும் கைப்பற்றினார்கள்
கட்டிக்கொண்டு வெளிச்சமில்லாத இடங்களில் யுத்திகளை பயன்படுத்தி AK-47, MP5 மற்றும் Glock 17 பிஸ்டல் ஆகிய ஆயுதங்களை பிரித்து அதனை மீண்டும் ஒன்று சேர்க்கும் நிகழ்ச்சியை காண இருக்கிறோம். பெண் கமாண்டோக்கள் தங்கள் கண்களை கட்டிக்கொண்டு வெளிச்சமில்லாத இடங்களில் யுத்திகளை பயன்படுத்தி இப்போது பாகங்களை பிரித்து ஒன்று சேர்க்க உள்ளனர். முதலாவதாக AK-47 அசால்ட் ரைபிள். இரண்டாவதாக